ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் நித்யா நீபா சேனலுக்கு. இப்போ ஓட்ஸ் கீர் பண்ணுறது பார்க்கலாம். ஓட்ஸில் இட்லியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓட்ஸ் கீர் பண்ணுறேன், பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஒரு கிண்ணத்தில் நம்ம ஓட்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 3 கிண்ணம் அளவு தண்ணி ஊற்றி அது கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தண்ணி கொதித்து வந்த உடனே நம்ம ஓட்ஸை போட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் ஓட்ஸ் வெந்த பிறகு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நம்ம பால் ஊற்றி இப்படி நல்லா கலரிக்குங்க. அடுத்ததாக சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி சர்க்கரை போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்வீட்லெஸ் கோவான்னு ஸ்வீட் கடையில் கிடைக்கும். இந்த கோவா வாங்கி அதில் உடைச்சி போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த கோவா போட்டோன்னே ஃபுல்லாக இப்படி கரையணும். நல்லா கரைஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஓட்ஸ்னால் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்தமாரி ஸ்வீட் ஐட்டமாக ஓட்ஸ் கீர் மாரி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. பாருங்கள், இதுமாரி இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதை நம்ம இறக்கிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். அடுத்ததாக இதுமாரி ஒரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். கடாய் காஞ்ச பிறகு நெய் ஊற்றிக்குங்க. தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கின்னு முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் ஆன உடனே ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்ததாக லவங்கம் ஒரு 6 போட்டுக்கோங்க. ஆச்சுங்க. இப்போ இது எடுத்து நம்ம கீரில் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் கீரில் நம்ம தாளித்து வச்சுக்கிறது நெய்யோட முந்திரியோட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஓட்ஸ் கீர் ரெடி. பாருங்கள், ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.